ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேக் ஸ்டிச்சிங் கிளாஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பென்சில் பவுச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பென்சில் பவுச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக், ஃபோம் அண்ட் லைனிங் வந்து நானோவன் கிளாத் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபோம் இல்லைன்னா ரைஸ் பேக் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஃபோம் இல்லாமையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி லைனிங்க்கு பார்த்தா நீங்கள் நார்மல் காட்டன் லைனிங் கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 9 inches வந்து லென்த் எடுத்துருக்குறோம். 9 inches அண்ட் பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 10 inches பிரெத் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து அதே மாதிரி ஜிப் வந்து எடுத்திருக்கோம். ஜிப் வந்து 10 inches ஜிப் அண்ட் வந்து ஒரு ரன்னர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னர்ஸே வந்துட்டு இந்த 3 பீசஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணால் அது வந்து நல்லா அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 4 சைட்ஸுமே வந்து மெயின் ஃபேப்ரிக், ஃபோம் அண்ட் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பை வந்து 2 சைடுமே நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரன்னர் நான் அட்டாச் பண்ணல. ஸோ 2 சைடுமே பிரித்து ஹாஃபாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து ரன்னர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜிப்பை வந்து அப்சைட் டவுனாக மெயின் ஃபேப்ரிக்கும் ஜிப்போட டாப் சைடும் ஈக்குவலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஜிப்பை வந்து ஃபேப்ரிக்கோடு வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஜிப்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டாலே போதும். அப்புறம் இந்த ஜிப் வந்து நல்லா டேர்ன் பண்ணி வச்சுட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கணும். இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்குறப்ப ஜிப் வந்து நல்லா ஃப்ளாட்டண்டாக அடியில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி இன்னொரு சைட்லேயும் ஜிப்போட மெயின் சைடும் ஃபேப்ரிக்கோட மெயின் சைடும் ஈக்குவலாக வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு சைடோடு வந்துட்டு அந்த ஜிப் வந்து நல்லா அட்டாச் ஆகிடும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிப்பை வந்து ஹாஃபாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டா கிளாத் வந்து சிங்கிள் பீஸ் கிளாத் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செகண்ட் டைம் ஸ்டிச் பண்ண ஜிப்க்கு வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்குறப்ப தான் நல்லா ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளாட்டண்டாக வந்து ஜிப் வந்து நல்லா ஜாயின் ஆகிக்கும், கிளாத்தோடு வந்து நல்லா அட்டாச் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் வந்து ஜிப் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மடக்கி வச்சுட்டு ஹாஃபாக மடக்கி வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த ரன்னரை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து திருப்பிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து திருப்பிட்டு இது வந்து ஒரு ஈக்குவல் ஹாஃபாக இருக்க மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 2 சைடும் இப்படி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 சைடுமே நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம். டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பை வந்து உள்பக்கமாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி மடிச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வருது. ஸோ 1 inch வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த 4 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 1 inch டிஸ்டன்ஸில் வந்து 4 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணாத 4 சைட்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 4 கார்னர்ஸ்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து பேஸ், பென்சில் பவுச்சோட பேஸ் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்டிச்சுக்கு வெளியே வந்து
கொஞ்சமாக வந்து அதை விட்டுட்டு இந்த 4 கார்னர்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணணும். ஸ்டிச் மேலேயும் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஸ்டிச் வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம லென்த்து வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சுன்றது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி பாருங்கள், நம்ம பென்சில் பவுச் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்தால், நீங்கள் புதுசாக இந்த சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.